கையில வல்லையத்தோடு ஐயா பந்தம் கைவிடுத்து வாராரு போல பேச்சியம்மா தாண்டி பிள்ளைய கூப்பிடுறா. ஆமா ஐயான கரைக்கு கூப்பிடுறா. ஆனைக்குட்டி ஐயரமாக அழகுமாக பாப்பா ஆட்டி மறந்து மடிஞ்சிருக்கா. மடிச்சிருக்கா இந்த ஐயரமாக பாப்பாத்திய எண்ணி எண்ணி 7 மணிக்கு ஈரமணி மேற்கொண்டு உனக்கு சொந்த கட்டே நமக்கு ஏற்ற பேச்சியம்மா வரம் கொடுக்கா மாயாண்டிக்கு உனக்கு வேண்டிய சாப்பாடை சாப்பிட்டு போப்பா. அந்த தில்லைவனம் மூர்த்தி தில்லைவன காலத்துல பேச்சியம்மா மக மாயாண்டிக்கு வரத்தை கொடுத்து இந்த கொத்தனோட எப்படி வேட்டையாடுறாரு பாருங்க. எப்படி வளத்தை சுத்தி இடத்தை மாற இடத்தை சுத்தி வளத்தை மாற சுத்தி இடத்தை மாற இடத்தை சுத்தி வளத்தை மாற மண்டி போட்டு சுத்தி மாறான மண்டி போட்டு வளத்தை சுத்தி மாறான மண்டி போட்டு வளத்தை சுத்தி மாறான மண்டி போட்டு வளத்தை சுத்தி மாறான கையில் எடுத்து ஐயா கொண்டு மாட்டையில நின்று கண்டு மாட்டையில் மாடு வேகும் மாட்டையில் மாலையாக்கி மாலையில ஓட்டு நீ வெள்ளிக்கு வெள்ளிக்கு வரலாம்ப்பா. ஆமா வெள்ளி செவ்வாய் வரலாம். உனக்கு ஏற்ற வரும் அம்மா தருவேன். அம்மா தார பேச்சு அம்மாட்ட விளைகிற வாங்கி ஆமா மறுபடியும் ஒரு குழந்தையாவே தொட்டில போய் படுத்திருக்காரு. என் மகனே சொல்லுங்க வாப்பா அங்கே வந்து பயணமாகி அவன் கையில சமணமாறி அவன் பறைமரம் போல் இருந்தவன் பாலகனாய் போய் மாயாண்டி
தில்லை வனத்தை மையான கொள்ளையிட்டு மையான கரையில கொள்ளையிட்டு மறுபடியும் கைலாச மாசலே வந்து நிற்கிறார். ஆமா இப்படி கைலாசத்துல வந்து குழந்தையாகவே தொட்டில படுத்திருக்கிறார். சரி அம்மா பார்வதியை பாக்கா. ஆமா அப்பந்தான் பார்த்தாரு சுடலமட சாமி, என்ன நம்ம இன்னைக்கு மையான வேட்டைக்கு போயிட்டு வந்துட்டோம், ஆமா நாளைக்கும் போனோம்ல, சரி அப்புறம் இந்த போயிட்டு இருந்த செய்திய அம்மாவுக்கு தெரிவிக்கணும். அழித்து விட்ட பிள்ளை போல சுடலைமான நழுவாராம், கிள்ளி விட்ட பிள்ளை போல குழந்தையானது அழுகிறது பாருங்க. ஆமா சுவாமி அப்படியே வாரா பார்வதி. ஆமா இல்ல அதான் தாய் தானே ஒரே தூக்குவா. ஆமா அம்மா பார்வதி பாக்கா என்ன தொட்டில இருக்க குழந்தை இப்படி அழுது. ஆமா இப்படி அழுகுது, வீரன்லாம் இருந்து அழுது கிடக்கு. இந்த பிள்ளை எதுக்கு அழுதோ தெரியலையே. இந்த பிள்ளை அழுகை சொன்னதை கேட்ட உடனே அம்மை உமையவள் பார்வதியால் ஓடி வந்து அவ எப்படி வரம் கொடுக்க பாருங்க. பிள்ளை எடுத்து எப்படி எப்படி வாரி நல்ல கையில எடுத்து நல்ல கையில எடுத்து நான் இந்த குழந்தையை கேட்காமலே இருந்திருக்கலாமே. பகவானே இந்த குழந்தையால எனக்கு பெருமை இல்லையே ஐயா, சிரமத்தானே அடைஞ்சிருக்கேன். ஆமா பார்வதியால் எடுத்து முத்தமிடும் போது பிணவாடை அடிக்கதை கண்டால் பகவானே இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம், நான் இந்த பிள்ளைய வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. அன்னைக்கே சொன்ன நீ கேட்டியா? கேட்கலையே. பிடிவாதத்துல நின்னியே. உன் பிடிவாதம் எங்க போய் முடிஞ்சது பாத்தியா பாரதி? பாத்தியா பகவானே நான் இங்க இருந்து சரி இந்த பிள்ளைய கொஞ்சம் விளையாடலான்னு கேட்டேன். ஆனா இது பிணத்தை தின்னுட்டு வந்து படுத்திருக்கு கைலாசத்துல. மாணிக்க கைலாசத்துல மாமிசம் ஆவாது. இந்த பிள்ளைய இங்க வைக்க முடியாது இல்ல. அம்மா கம்மா தூங்கி எழுந்தாச்சு. பகவானே போமா எங்க போவ? பிள்ளைய கைலாசத்துல அனுப்பி விடுவோம் நம்ம. ஆமா எங்க அனுப்புதா பாரதி? இந்த பிள்ளைய கைலாசம் வைக்க வேண்டாம், இவனுக்கு ஏத்த சுடுகாடு பூலோகத்துலதான் இருக்கு. ஆமா பூமாதேவி எடுத்து கொடுப்பா. என் பகவானாகப்பட்ட சிவபெருமான் கொடுக்க என்ன வரத்தை கொடுக்காரு பாருங்க. என்ன வரம் கொடுக்காரு? என் மகனே மாயாண்டி சொல்லல நீங்க இருக்க வேண்டாம் ஐயா. வேண்டாம் வேண்டாம் நீ கிளம்பு. ஆமா இந்த கைலாசம் ஆகாது உனக்கு. இந்த கைலாசம் ஆகாதுன்னா ஆகாது. நீ பூலோகம் போகணும். ஒரியாப்பா நீ வான்னு சொல்லதுக்கும் போனதுக்கும் வீட்டு வேலைக்காரனானா? என்ன நான் உனக்கு பிள்ளையா இருக்கேன். நீ எனக்கு தகப்பனா இருக்கீரு. நான் இந்த கைலாசம் விட்டு போக வேண்டுமே. ஆனால் எனக்கு என்ன வேணும் தெரியுமா? பகவானே என்ன வேணும்? கைலாசத்துல வடக்கு கோட்டை வாசல எனக்கு ஊட்டு போட்டு கொடை கொடுங்க. வடக்கு வாசல ஈசான மூலை வடபூமி உத்தரகண்ட பூமி. எனக்கு அங்க ஒரு கொடை போட்டு கொடுக்கணும். கொடை போட்டு கொடுத்தீராத்தான் நான் வருவேன். என்ன கொடை? பட்டன கொடை. என்ன கொடைப்பா? அந்த கொடை இல்லப்பா. என்ன கொடை? எனக்கு வியாழக்கிழமை கொடி அழைக்கணும். கொடி அழைக்கணும். ஆமா கொடி அழைக்கணும். குடியழைப்பு. ஆமா வெள்ளிக்கிழமை எனக்கு மதிய கூட நடத்தணும். நான் மையானத்தை திசையை குறிச்சு சொல்லுவேன். ஆமா ராத்திரி சாமத்துல 12 மணிக்கு என் மாம கோபால கண்ணே வரணும். என் மேல பயிர் எடுத்து ஆடணும். எப்பா நான் கைலாசத்துல எனக்கு கொடை போட்டு கொடுக்கணும்னா ஆமா எனக்கு வேணும் தெரியுமாப்பா? என்ன வேணும்? எட்டாத வீடம் போட்டு வச்சு மாலை சாத்தி மாறி நானும் ஜாத்தி கலசம் தானோ வைத்து ஒரு கோட்டை அரிசி வாங்கி வைக்க வேணும். Hare
என்ன நான் பூலோகம் போகணும்னா என்ன வேணும் எனக்கு நீ பண்ணுவியா? என்ன பண்ணணும்? எட்டாவது பீடம் போடணும்ப்பா நீ எனக்கு. எட்டாவது பீடம் போடணும். எனக்கு முன்ன நின்னு எவனும் மாலை போடக்கூடாது. முன்ன நின்னு மாலை போட்டியோ அவ்வளவுதான் அவன் என்னையோட க்ளோஸ் பண்ணி இருக்கிறதுலே பெரிய போடம் நம்ம மாயாண்டி சுடலைக்கு தானே. சுடலைக்கு பெரிய போடம் மண்ணால குழைச்சு போடணும்ப்பா. மண்ணு குழைச்சு போடணும். செங்கல் சிமெண்ட் எனக்கு ஆகாது. ஆகவே ஆகாது. நல்ல மண்ணை குழைச்சு எனக்கு பீடத்தை போடு. ஆமா என் மகனே என் சுடல எல்லாம் உண்டப்பா. எல்லாம் உண்டு. எப்பா கேட்டது எல்லாம் உனக்கு தாரேன். எப்பா என்ன எனக்கு பீடம் மட்டும் போட்டா காணாது. நான் வியாழக்கிழமை குடி அழைச்சி வெள்ளிக்கிழமை மதிய கொடைக்கு நான் பயிரெடுத்து ஆடணும். யார் எடுப்பேன் தெரியுமா? யாரு மேல இருந்து இறங்க தெரியுமா? ஈசன் மகனே சிவபெருமானப்பட்டவரை பார்த்து என்ன எப்பா இந்த சுடலைக்கு நீர் தான் கோமரம் ஆடணும். நீர் தான் கோமரமா ஆடணும். அப்பாவத்தான் மகன் ஆட சொல்லுதாரு. ஆமா எங்க அம்மா பேச்சியம்மா பார்வதி பேச்சியில இறங்கி ஆடணும். பார்வதி பெத்து வளர்த்ததோட சரி. ஆமா சாப்பாடு கொடுத்தா எங்க அம்மா காட்டு பேச்சு வன பேச்சு எங்க அம்மாவுக்கு ஒரு பீடத்தை போடுங்க பேச்சுக்கு. என் தம்பி முண்டை இருக்கான். முண்டனுக்கு அதாவது சுடலமாட சாமி முத முண்டமா தான் பிறந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு உருப்படைச்சு கொடுத்தாங்க. அதனால அவருக்கு முற்பிறவி முண்டன். அடுத்தாலதான் அவருக்கு வந்து சுடலைன்னு பேரு. எங்க அம்மாவுக்கு ஒரு பீடத்தை போடணும்ப்பா. அப்படி இருக்கும்போது எங்க அம்மாவுக்கு யாரு பயிர் எடுக்கணும்? யாரு? உங்க அம்மா உங்க மனைவி. அதாவது எங்க அம்மா தான் பார்வதி பயிர் எடுத்து ஆடணும். அம்மா அப்பாவையும் ஆட சொல்லுதாரு கொடைக்கு. ஆமா இப்படியா இருக்கும் போது மதிய கொலை ஜாம் நடக்கு. எப்பா ஆட்டம் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. ஆட்டம் மட்டும் இருந்தா நல்லா இருக்காது. பாட்டும் வேணும்பா. வில்லு வைக்கணும். எனக்கு என்ன பாட்டு வேணும் தெரியுமா? சினிமா ரெக்கார்ட் டான்ஸ் போடுமா? அது நீ வச்சுக்க. சினிமா பாட்டு அதுவும் வேண்டாம்ப்பா. அடியா எனக்கு என்ன கொடை விழா நடக்கும் போது எனக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? எங்க அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேருமே பயிர் எடுத்து ஆடுதீங்கன்னா என் தாய் மாமா இருக்காருல கோபால கண்ணே. அந்த கோதண்ட ராமர்களித்த வில்லை கொண்டு வரணும். வில்லு பாட்டுங்கிறது சுடலமாட சாமிக்கு தான் முத கண்டுபிடிச்சாங்க. ஆமா இன்னைக்கு கைலாசத்துல கேட்க போய் தான் இன்னைக்கு நம்ம ஊரா அவர் தளத்துல படிச்சுக்கிட்டு இருக்கோம். அவரு கேட்ட பாட்டு இது. எப்பா எனக்கு ஆட்டம் மட்டும் காணாதுப்பா. பாட்டும் வேணும். என் தாய் மாமா வந்து வில்லடிக்கணும். வேலவர் வளம்பாடணும். விநாயகர் கொடம் அடிக்கணும். நாரதர் உடுக்கடிக்கணும். அந்த யாரு? தாளவர் தாளம் பாடணும். எல்லாரும் சேர்ந்து வில்லடிக்கணும். கலைக்கோட்டார் கட்டடிக்கணும். தாய் மாமா வந்து வராமையும் போறாமையும் போறாரு. சரி மாமா எங்க போறீரு? வாங்க உங்க தங்கச்சி புருஷனுக்கு பயிரெடுத்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. நீரு வந்து வராமா போறீரு தப்பிக்கலான்னு பார்த்தாரு. வெள்ள எடுத்து உட்கார்ந்தாச்சு. ஆமா வெள்ள அடிக்கும் போது ஜல்லுன்னு சத்தம் கேட்கும். சலக்குன்னு கேட்கணும். எப்படி அந்த 9 நவக்கிரகம் இருக்கு பாத்தீங்களா? அத மணியாக்கி கொடுத்துக்காங்க. ஆமா வெள்ளை எப்படி அடிக்கணும் தெரியுமா? எப்படி அடிக்கணும்? நான் பிறந்த கதையை சொல்லி படிக்கணும். எப்படி படிக்காரு பாருங்க. எப்படி படிக்காரு? வெள்ளைவன காடரிலே வெள்ளைவன காடரிலே பேச்சி அம்பிகை பிறந்தவர்
வில்லு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எங்க மாமா வில்லு. எப்பா வருஷம் வருஷம் இந்த வில்லையே கொண்டு வந்தாருப்பா. அப்படியாப்பா? ஆமா. எப்பா என்ன எனக்கு இந்த வில்லு பாட்டு காணாதுப்பா. அப்ப என்ன வேணும்? நீங்க நல்லா ஆடுங்கப்பா ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? அம்மாவும் அப்பாவும். அம்மாவும் அப்பாவும். கோமரமா அம்மாவும் அப்பாவும் ஆடுதாங்க. சுடலைக்கு கைலாசத்துல கொடை கொடுக்கும் போது கோமரமா ஆடுதாங்களா? கோமரமா ஆடுதாங்கடா. கோமரமா ஆடுதாங்க. அப்படி ஆடக்கூடிய போது என்ன இந்த சிவபெருமான் காலில் உள்ள சிலம்பம் அம்மா பார்வதி சிலம்பம் ரெண்டு ஒன்றோடு ஒன்று உரசி அதுல இருந்து மணி மகுடத்தோடு ஒரு பாலகன் வந்து பிறந்தான். அதுதான் தெய்வக்கணியான். எப்பா எனக்கு இதெல்லாம் காணாது. அவங்க ரெண்டு பேரும் தெய்வக்கணியா பிறந்திருக்காங்க பாருங்க. அவங்களையும் என் கதைய படிக்கணும். கணியான் மணியோடு மகுடத்தோடும் வந்து பேய்முகம் போட்டு ஆடணும். பேய்முகம் கட்டி ஆடணும். இந்த காலத்துல பேய்முகம் கட்டி ஆடுவாங்க. கை வெட்டி நாக்கு வெட்டி ரத்தம் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்கணும்ப்பா. நரபலி கொடுக்கணும். எனக்கு இல்லாட்ட நான் சும்மா விட மாட்டேன். உடனே இழுத்து போட்டு பழி வாங்கிடுவேன். எப்பா என்னப்பா நீ புலவத்து போதுக்கு இத்தனையும் கேட்க? ஆமா. எப்பா என்ன எனக்கு என்னெல்லாம் வேணும் தெரியுமா? வேணும். எனக்கு சூலகாடு ஒரு பரணா சூழ்பதி ஒரு பரணா ஆளாடு ஒரு பரணா பாலுபதி ஒரு பரணா ஆளாடு ஒரு பரணா பாலுபதி ஒரு பரணா துளபதி ஒரு பரணா துளபதி ஒரு பரணா மாரி ஒரு பரணா துளபதி ஒரு பரணா பரணதிலே எனக்கு பரணதிலே எனக்கு எருமைக்கு ஒரு பலி வேணும். எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். சூலாடு ஒருவரனே சுருப்பண்டி ஒருவரனே பாலாடு ஒருவரனே பாலுப்பண்டி ஒருவரனே துள்ளுமடி ஒருவரனே துவலங்கொட்டி ஒருவரனே 7வது பரணதிலே எனக்கு நரப்பலி வேணுமப்பா. எப்பா என்ன கேக்கியனா எங்க போவேன்? ஆமா நான் இப்ப கொடுத்துருவேன். அவருக்குனே திறந்த தெய்வ கனியாம்பல் என்ன பண்ணாரு பாருங்க. என்ன பண்ணனாரு? நாக்கு வெட்டி ரத்தம் கொடுக்காரு. கையில இருந்து நரம்புல இருந்து ரத்தம் வடிய முழங்கை வெட்டி ரத்தம் கொடுக்க 21 இலையை விரிக்கணும். ஒரு இலைக்கு 3 சொட்டு ரத்தம் பா. ரத்தமும் பலத்தையும் சேர்த்து நான் சாப்பிடணும். அப்படி அல்லாஹ் அழகாகவே அல்வா போல சாப்பிட்ட மாயாண்டி 21 இலையிலிருந்து பாலும் பழத்தும் சாப்பிட்ட மாதிரி ரத்த ரணபல சாப்பாட்டையும் சாப்பிட்டு கொண்டு எல்லா பூஜையும் ஏத்தாரு. எப்பா என்ன நான் புலவத்துக்கு போயிட்டு வரேன்ப்பா. ஆனா ஒண்ணு என்ன நான் தனியா போக மாட்டேன். ஒத்தியில போக மாட்டேன். எங்க அம்மா வனப்பேச்சு சேர்த்தான் கூட்டு போ. எனக்கு மம்மி வேணும். தயவு செய்து இடத்த காலி பண்ணு. எப்பா என்ன எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்ன வர வேணும்? எனக்கு ஆக்கு வரோம் அழிக்கு வரோம் கொல்ல வரோம் கொல்ல வரோம் அழிக்கு வரோம் கொல்ல வரோம் ஏனகான நோய்களெல்லாம் திருநீற்றால் வைக்க வரோம் ஏனாத நோய்களெல்லாம் திருநீற்றால் வைக்க மாறாத மகிமையினால் நாம் மாற்றுவரோம். எல்லாம் சரிதான். முண்டனுக்கு எனக்கு சட்டிச்சோறு அச்சியானி முதல்ல அந்த இருக்குல்லப்பா. இருக்காப்பா. இன்னும் 1 மணி நேரத்துல நமக்கு தான் கண்ணு புலாப்பா அதெல்லாம் இருக்கு. ஆமா நமக்கு தானே. அவரு சாப்பிட்டு நமக்கு தானே. அவரு சாப்பிட்டு நமக்கு போய் மிச்சம் ஆகட்டும். என் மகனே மாயாண்டி மகனே சுடலையா எல்லாம் உண்டுப்பா. எல்லாம் உண்டு. எல்லா வரத்தையும் தாரேன். 7 நிலையம் தாரேன். ஏமசாம விட்டு தாரேன். 6 நிலையம் தாரேன். அடுத்த சாம விட்டு தாரேன். பொங்கி பறிச்சு படையில் போட்டு மாயாண்டி சுடலைக்கு படையில் கூட நடக்குங்க. ஆமா கைலாசத்துல கொடை வாங்கினவர் ஐயா சுடலை மட்டும்தான். சுடலை மட்டும்தான். கிளம்புமா? எங்க கிளம்ப? புலகத்துக்கு தான் நேரம் இருக்கு. நிலையம் போடணும்ல. கைலாசத்துல யார் நமக்கு பணத்தை தர போறா சாப்பிடுறதுக்கு சுடலைக்கு? பூலோகம் போக வேணும். பெரிய வரங்கள் வேணும் என்று வாங்கிக் கொண்டு ஈசன் மகமாயாண்டி சுடலை எங்க வராரு பாருங்க. கைலாசம் தான் கிடந்து அதை கண்ட மனம் பயணம் எல்லை விட்டு அங்கிருந்து பயணமாகி
பதிக்கு வாரார். மக்கத்து பதிக்கு வாரார். அங்க யாரு வாழ்ந்து வருகிறார்கள்? யாரு? லெப்ப லெப்ப இஸ்லாமிய குல மக்கள் வாழ்ந்து வராங்க. லெப்பமாறு. லெப்பைமார்கள் அவங்களுடைய ஒரு பிரிவு. ஆமா. லெப்பைமார்கள் என்ன சொல்லி வாழ்ந்து வராங்க? என்ன? அல்லாஹ்வுக்கு பேர் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அல்லாஹ் மட்டும்தான் உண்டு, அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வம் எதுவும் கிடையாது. கிடையவே கிடையாது. மாயாண்டி வாரும்போது கேட்டு சும்மா வருவாரா? சும்மா இருப்பானா? என்ன இவர் அல்லாஹ் உண்டு, அல்லாஹ்வை தவிர தெய்வம் கிடையாது சொல்றாரு? என் கொத்தையடி சுடல. அல்லாஹ்வும் உண்டு, ஆண்டவன் சுடலையும் உண்டு. உண்டு உண்டு. அதை நிரூபிக்க வேண்டும் என்று அங்க போற வார மக்களையும் யாருக்கு? அந்த இஸ்லாமியருக்கு தான். இஸ்லாமிய மக்களுக்கு ஒரே பியாதி, ஒரே வாயால வௌத்தாலும் போயிட்டு இவரு போய் சேட்டை பண்ணுதாரு. கோடாங்கி அடிக்காங்க. ஏன் கோடாங்கி? எந்த ஊர் கோடாங்கி? இது சங்கரங்கோயில் கோடாங்கி. அழகுநாச்சியாரத்து கோடாங்கி. கோடாங்கி தண்ணி போட்டு நல்லா அடிப்பாப்பா. வரும்போது போறவளான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கு. அவர் சாதாரணவர் கிடையாது. இல்ல அதானே கேட்டேன். கோடாங்கி கோடாங்கி அடிச்சு பாக்காங்க. கோடாங்கி சுறுசுறுப்பு இல்லாம இருக்காரு. 4 மணி ஆகும் போது இல்ல. ஆமா, என்ன செய்ய அப்படிதான் இருப்பாரு. வயிறு பசிச்சோ நேரம் இருக்குப்பா. சிவனஞ்சி பெருமாள் பூசை முடிஞ்சாலும் சாப்பிட முடியும். கோடாங்கி உடுக்க தட்டிட்டாரு. கோடாங்கி என்ன அடிச்சு வாக்காங்க லெப்பைமார்கள். ஆமா, இந்த இடத்துல வந்திருக்கு யார் தெரியுமா? யாரு? மாயாண்டி சுடல வந்திருக்காருப்பா. 61 வந்திக்காரன், 21 கூட்டுறவு. அவனுக்கு ஒரு நிலையத்தை போட்டு கொடுங்க. நிலையத்தை போட்டு கூடுவனே சும்மா விடுவான். கைலாசத்துல கொடை கொடுத்த மாதிரியே அங்க இஸ்லாமியத்தையும் மக்கள்கிட்ட கொடை வாங்கியிருக்காரு. கொடை வாங்கியிருக்காரு. அங்க என்ன நிலையம் வாங்குதாரு பாருங்க. என்ன நிலையம் வாங்குதாரு? பட்டாணி சுடலைன்னு பேர் வாங்கியிருக்காரு. பட்டாணி சுடலைன்னு நிலையம் வாங்கினாரு. இஸ்லாமியர்கிட்ட பட்டாணிங்கிறது ஒரு குலம். ஆமா, பட்டாணி சுடலை நாமத்தை வாங்கி என்ன வரத்தை கேட்காரு பாருங்க. என்ன வர கேட்காரு? இஸ்லாமிய மக்களே, என்ன உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பேர் விடும்போது எப்படி விடணும்? என் பேர்ல ஒரு எழுத்து விட்டா போதும். என்ன முத்து சரவணன் விடணுமா இல்லாட்ட சரவணன் விடணுமா? முத்து சரவணங்கிறது முருகர் பேர் இல்ல. சரி, அதாவது என்ன பேர் தெரியுமா விடணும்? என்ன பேரு? நான் முதல்ல பிறக்கும் போது முண்டமா பிறந்தேன். அப்படியா? நீ என்ன இங்க அத கரு முண்டமா வந்து உட்கார்ந்துருக்க? வாயில மண்ணள்ளி போன. உன் பிள்ளைக்கு நீ எழுத்து முண்டல்ல எழுத்து எடுத்துக்க. எடுத்துக்க. முகமதுன்னு பேர் வை. முகமதுன்னு பேர் வை. அது மட்டும் கிடையாது. என்ன? எங்க ஆத்தா பேச்சி அம்மா இருக்கா. அம்மா பெத்தவா பார்வதி, வளர்த்தவா மன பேச்சி. பேச்சி 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 அம்மா எழுத்து எடுத்துக்க. எடுத்துக்க. உனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சா பேகம்னு பேர் விடு. விடு. அது மட்டுமா? சொடலைக்கு என்ன விடணும்? என் பேரு சொடலா மாறேன். சொடல மாடல டேங்கிற எழுத்த நீக்கிரு. நீக்கிரு. டேங்கிற எழுத்த நீக்கி நீக்கி பிறந்த பிள்ளைக்கு சுலைமான் பேர் வை. சுலைமான் பேர் வை. இப்படி வேறு நாமங்களை வாங்கிக் கொண்டு இஸ்லாமிய மக்கள் நிலையத்தை வாங்கிக் கொண்டு ஈசன் மகன் உடலை பேச்சுமாக எங்க வர பாருங்க. அங்கிருந்து பயணமாடி காசிக்கு வாராரே. சாட்சி ஒரு நீரையோ அங்கிருந்து பயணமாடி காஞ்சிபுரம் வாராரே. காமாட்சி ஒரு நீரையோ அங்கிருந்து பயணமாடி மருவத்தூர் வாரையாரே. பரபத்தி அம்மாயே அங்கிருந்து பயணமாடி நேர்மலையோரை தான் திருச்சிராப்பள்ளி அங்கிருந்து பயணமாடி அங்கிருந்து பயணமாடி மதுரைக்கு மாறாடி. மதுரை மாவதியில வந்து நிற்கிறார். மீனாட்சி அம்மாளுக்கு தேரோட்டம். மாயாண்டி தேருக்கு அடியில போய் ஒளிஞ்சு நிக்காரு. நம்ம வந்த செய்திய மீனாட்சி அம்மாளுக்கு தெரியும். அரியணம் தெரியணுமே. மகனே மாயாண்டி, மாயாண்டி சொடல தேரடியிலே இருந்ததனாலே உனக்கு இன்று முதல் தேரடி மாடன் என்று வருவேன். அங்கிருந்து நாமத்தை வாங்கிக் கொண்டு
ஈசன் மகன் எங்க வராரு வருங்க வாராரு மதுரையாம் பறி கடந்து நகர் மாலை கூறி அம்மா பேச்சி அம்மா ஒரு வனத்துல போய் உட்கார்ந்து கசத்தை பார்த்தா. ஆமா, நீலகண்ட கசம் சொல்லுவாங்க. ஓ, அட்டப்பாறை பேச்சுப்பாறை. அந்த நீலகண்ட இடத்துல அம்மை வந்து பார்த்து உட்கார்ந்ததுனாலே அவளுக்கு அங்கே ஒரு நிலையம் நீலகண்டவன பேச்சு என்ற நிலையமா. ஆமா, வாரச்சப்பா அவளுக்கு கொடை. அப்படியா? ஆமா. அங்க இருந்து பயணமாகி ஆமையா இந்த தேவாதி தேவதைகள் எங்க வருது பாரு. எங்க வருகிறது? நம்ம இன்னும் தென்னாடு போகணும். தென்னாடு போகணும், மலங்காட்டு வழியா போகணும். ஆமா, அப்படியே தாயும் மகனும் மலவழியா நடந்து வராங்க. மலவழி பாதையா வராங்க. தென்னாடு பக்கத்திலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே சரி திருவட்டாறு நகரத்திற்கு பக்கத்திலே இருக்கிறது பேச்சிப்பாறைன்னு ஒரு அணை உண்டு. அது வந்து அம்மா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் பேரு. ஆமா, இந்த அம்மா இளைப்பாறணும்னு ஒரு பாறையில வந்து உட்கார்ந்து இருக்கா. உட்கார்ந்தா பேச்சி அம்மாள் அமர்ந்த பாறைக்கு பேரு பேச்சிப்பாறை. அதான் ஏன் சொல்லி இருக்கோம், பூவோடு நாறு சேர்ந்தா மணக்கும் மணக்கும். அதான் பேச்சி அம்மா உட்கார்ந்த பாறைக்கு பேர் தான் இன்னைக்கு பேச்சிப்பாறை. ஆமா, அம்மா அந்த கசத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பா. உட்கார்ந்து இருக்கா, ஆனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கா. அம்மா அங்க நிலைய வாங்கி இருக்க மாயாண்டி எங்க மலங்காட்டுல இருந்து பாக்காரு. இங்க இப்படி இருக்கு மலையாள தேசத்துல கொட்டார கரையதிலே பகவதியார் வாசலிலே அங்க என்ன நடக்கு பாருங்க. நடக்கிறது அஞ்சை குச்சி மலையாளோ மலையாளோ பெரும்புலையனானவன் வாழ்ந்து வருகிறான். பெரும்புலையன் வாழ்ந்து வரான். மாயாண்டி சுடலை கொட்டாரக்கரை குமரி பகவதியால் திருவிழா சித்திர திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அங்க தேரை இழுத்து உடைக்காரு. ஆமா, தேரை இழுத்து தெருவுல விடுதாரு. தேரை இழுத்து தெருவுல. ஆமா, கொடி கம்பத்தை சாய்க்காரு. ஐயர் முகத்துல தட்டெல்லாம் பறக்கு. ஆமா, அடைச்சிருக்கு. அடக்கதவ தப்பு டப்பு 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 தட்டுதாரு. யாரடா இது? நம்ம குமரி பகவதியால் வாசல்ல கோட்டை வந்து அட்டகாசம் பண்றது. ஆமா,
பாலகனாக நின்று 5 வயது சிறுவனை போல கதவை தட்டுகிறான். ஆமா. அம்மை பகவதியாலை பார்த்தான். அம்மா தாயே, வரப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உந்தனிடம். உன் வாசலுக்கு வந்திருக்கேன். என்னை பெத்தவள் பார்வதி. வளர்த்தவள் வனப்பேச்சி. எங்க அம்மா பேச்சு பாறையில உட்கார்ந்துட்டாங்க. ஆமா. இப்போ நீ என்ன வளர்ப்பான்னு உன்னை தேடி வந்திருக்க. மனம் இருந்தா வச்சுக்கோ, மனம் இல்லைன்னா விட்டுரு, வெளியில போன்னு சொல்லி நான் பேருதேன். மகனே, என் மகனே, பார்வதிக்கு மகன்னா இந்த பகவதிக்கும் நீ மகன்தான்ப்பா. அந்த சக்திக்கு மகன்னா இந்த பகவதிக்கும் நீ மகன்தான் அப்பா என்று சொல்லி இந்த மாயாண்டி சுடலையை அம்மையாகப்பட்ட பகவதி அம்மா நிலையம் போடுதா. எப்படி போடுதா மகனே? ஒரு கண்டிஷனு. என்ன கண்டிஷனு? அம்மாளுக்கு முதல் பூசை. ஆமா. அப்புறம் தான் உனக்கு வார வாரம் உனக்கு ஊட்டு போட்டு கொடுத்துருதான்ப்பா. ஊட்டு போட கொடுக்க எம்மா எனக்கு 7 நிலையா வேணும். ஏமசாம ஊட்டு வேணும். 6 நிலையா வேணும். அட்டசாம ஊட்டு வேணும். கோபுரத்தில் ஒரு நிலையம், கொடி மரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், கொடி மரத்தில் ஒரு நிலையம், ஒரு நிலையம், தேரடியில ஒரு நிலையம், ஒரு நிலையம், தேரடியில ஒரு நிலையம், போட்டு ஒரு நிலையம் வேணும். காவல் காத்து உட்கார்ந்துக்க. சரி. மாயாண்டி சுடலைக்கு மையான காட்டுக்கு வேட்டைக்கு போறது வழக்கம். வெள்ளியும் செவ்வாயும் ராத்திரி வேட்டைக்கு போறாரு. இப்படியாக இங்க இருக்கக்கூடிய போது நந்த முனூர் என்ற கிராமத்திலே பெரும்புலையனாகப்பட்டவன் வாழ்ந்து வருகிறான். பெரும்புலச்சி வாழ்ந்து வர அந்த பெரும்புலச்சிக்கு குழந்தை இல்லாமல் இருக்க ஔவையார் விரதம் இருக்கிறார்கள். அங்கிருந்து ஒரு மாவுருண்டையை விடியக்காலம் கணவன் கண் படாமல் இருப்பதற்காக கரைக்கக்கூடிய போது ஒரு காக்கமானது அந்த மாவுருண்டையை எடுத்து வருகிறது. ஆல மரத்திலே படுத்து கவலையோட பெரும்புலையின் மத்தியிலே அப்படியே அந்த காகமானது மாவுருண்டையை போட மாவுருண்டையை அழகாகவே தன் மனைவி பெரும்புலச்சிக்கு எடுத்து கொடுக்க பெரும்புலச்சி அன்று முதல் குடிமறந்து அருங்கிலியால் கர்ப்பமாகி 9வது மாதங்களிலிருந்து 10வது மாத்திரை அளவுக்கு அழகான பெண் குழந்தை வந்து அவனுக்கு குலதெய்வம் குத்துப்பிறை எசக்கி அம்மா. அவன் மாவிலே பிறந்த பெண்மனாலையும் குலதெய்வம் எசக்கி அம்மன்கிறதுனாலையும் ரெண்டையும் சேர்த்து மாவிசக்கின்னு பேர் வச்சான். ஆனா என்ன நம்ம கும்பிடுறத எசக்கி அம்மாவத்தான் சுடலமடசாமி வீட்டு பிள்ளைங்கிற சிலர் நினைப்பாங்க. அந்த எசக்கி அம்மா வேற. அவ பேரை கொடுத்திருக்கு இவளுக்கு. அவ பழையநல்லூர் நீலி இல்லையா? பலிக்கு பலி வாங்கி செட்டியானை வெளிமறித்துக் கொன்ற பாப்பானை கொண்டவர் பலிக்கு பலி வாங்கி நீலி அல்லவா? என் அம்மை முப்பந்தலத்தா எசக்கி அம்மா தான் மயிலாடும்பாறை எசக்கி, குத்துப்புற எசக்கி, பிளவக்கல் எசக்கி, சாலை எசக்கியா இருக்கா. இன்னைக்கு அவ அங்க அதாலி போட்டு நிப்பா சாலை எசக்கி படிக்கிற எசக்கியும். ஆமா ஆமா. குலவார எசக்கிங்கிறவா அவ வேற. ஆமா. குலவார எசக்கிங்கிறவா வாத கூட்டத்தோட சேர்ந்தவா. 21 வாத கூட்டத்துக்கு வந்து ஒரு குலவாரைக்கு ஆசைப்பட்டு அவளுக்கு பிரச்சனை வரும். என்னாச்சு? சாஞ்சிட்டா ஒரேடியா எல்லாம் சாய ஆரம்பிச்சிருச்சு. என்ன செய்ய? ஏ மகனே மாயாண்டி முளச்சிக்கு பிறந்த குழந்தை மாவுசக்கி அவனுக்கு மைய மாந்திரம் தெரிஞ்சதை தவிர அவனுக்கு வேற எந்த செல்வாக்கும் கிடையாது. அந்த மைய மாந்திரம் தெரிஞ்ச பெரும்புலையனாகப்பட்ட மகளுக்கு சடங்கு சாஸ்திரம் பார்க்க நகை இல்ல. 16 வயசாச்சு. மவ பூத்து நிறைஞ்சிருக்க புஷ்பவதி பெண்ணாயிருக்கா. புஷ்பவதியா இருக்கக்கூடிய மாவுசக்கி அழகு பார்க்க நகை இல்லையே. என்ன பண்ண பாருங்க, என்ன செய்யுதான் மையரு தந்தனவானா. ஏ மாவசக்கி அவ சோய் முடிஞ்சா மாவசக்கிக்கு அழகு பார்க்க நகைகளுக்காக வெத்தலையில மைத்தடை விளக்கு முகம் பார்த்து மைய தடை பார்க்க. ஏ யாரு கோட்டை தெரியுது? யாரு இருக்கிற குமரி பகவதியா கோட்டை தெரியுது. திரவியத்தை காவல் காக்கும் மாயாண்டின்னு தெரியுதாரு. ஆமா. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. மாயாண்டி எங்க இருக்கான்? வேட்டைக்கு அவன் காக்க நாச்சி இந்த ஊர் நம்ம மணிமுத்தாருக்கு மேக்கப்பே பார்க்கலாம். கண்ணாடியா ஜோலை உண்டு. இந்த
காக்காட்சி மலையும் உண்டு உண்டு உண்டு. அங்க வேட்டைக்கு வந்திருக்காரு மாயாண்டி சொடல. மாயாண்டி சொடல விளக்குல மையடிச்சு தலையை பார்த்தான் பாரு. வெத்தலையில மை தடவனா மாயாண்டி வேட்டா வேட்டைக்கு. வேட்டைக்கு அந்த ஏழுகிடாரன் திரைவத்தை களவாடி வந்தார். பூதங்களை ஏறிவிட்டு ஆமா தன் நகைகளை போட்டு மகளுக்கு அழகு சடங்கு சாஸ்திரத்தை கழித்து பார்த்தான். ஆமா வேட்டைக்கு வேட்டந்த மாயாண்டி கேட்காரு. என்ன என்ன கேட்காரு? ஏழுகிடாரன் திரவியமே காணவில்லையே. அம்மா பகவதி கொக்குசு பெட்டி யாரோ திறந்திருக்காங்களே. ஏ மகனே, பகவதிக்கு பேச முடிஞ்சுதா? மகனே என்ன பொண்ணு பொருள் போனா பரவாயில்லடா. ஆமா இந்த உன் மகனை நான் விட்டு நான் யாரப்பா நான் இருப்பேன்? எப்படி பாப்பேன்? ஏ அம்மா, என்ன அந்த களவாடிய குடும்பத்தை நான் கருவறுக்காமல் விட மாட்டேன். களவாடி சென்றவன கருவ அறுத்தே வருவேன். என் மகனே மாயாண்டி, மகனே சுடல பொண்ணு போனால் பரவாயில்லை ஐயா, பொண்ணு போனால் பரவாயில்லை, பொருள் போனால் பரவாயில்லை ஐயா, பொருள் போனால் பரவாயில்லை, பொண்ணு போனால் பரவாயில்லை ஐயா, பரவாயில்லை கட்டி மகனே போகவே நான் சொல்றேன், கட்டி மகனே போகவே மகனே சொடல பொண்ணு போன பரவாயில்ல, ஒரு போன பரவாயில்லை, என் பொண்ணு மக்காடி போக வேண்டாம். பொண்ணு மவனே நீ போக வேண்டாம். எப்பா என்ன அந்த பொருளை கூட இழந்ததை மீட்டிடலாம்ப்பா. ஆமா சம்பாத்தியம் பண்ணிக்கிடலாம். மலையாள தேசம் வெறும் நல்ல தேசம் இல்லப்பா. கிடையாது கிடையாது. நீ மலையாளம் போவியானால் என்ன என்ன நடக்குது